இது வந்து செங்கோட்டை மெயின் ரோடுங்க. ஆர்டி ஆஃபீஸ் இப்போ வந்து புதுசாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஹெல்மெட்டு மற்றபடி இந்த பொம்மைகள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அக்கா. அவங்ககிட்ட வந்து நம்ம விசாரிக்க போகிறோம். எப்படி அவங்களுடைய வியாபாரம் எப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரகரகமாக செருப்புகள் வந்து வச்சுருக்காங்க. இந்த செருப்புகள் பூரா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு போடுற மாதிரி நல்லா கலர் கலராக வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி பாதுகாப்பாகவும் வச்சுருக்காங்க. மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால கவருக்குள்ளே போட்டு கொஞ்சம் தூசி சீல் படாத அளவுக்கு அதுவும் நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பெண்களுக்கு இந்த செருப்பெல்லாம் பெண்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது. பெண்கள் வந்து ரஃப்யூஸ் மாதிரி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது வந்து நல்லாயிருக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுவும் மேற்படி ஆண்களும் பெண்களும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி செப்பல் இருக்குது. முக்கால்வாசி சொல்லப்போனால் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த செப்பல்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா குளிருக்கு வந்து இந்த பனிக்காலத்தில் சொட்ரு மாதிரி காதில் மாட்டிக்கிறாங்களே, அது ஒரு ஹெட்ஃபோன் மாதிரியே இருக்கும். நல்லா பார்க்க நல்லாயிருக்கு. இதை பார்த்திங்கன்னா அந்த சொட்ரு குழந்தைக்கு போடுற மாதிரி நல்லா அது ஒரு மாடலாகவும் அதில் வச்சு கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்கள் வந்து அதை நல்லா விரும்பும். நிறையா அந்த மாதிரி தலைக்கவசத்துக்கு உண்டான செட்ராக தான் இருக்குது. தலையில் நல்லா மாட்டிக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்கள் போடக்கூடிய இந்த செருப்பு. இது வந்து இது பாருங்க, நல்ல பெரிய பொம்மையாக ஒன்று வச்சுருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆள் மாதிரியே தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொம்மைகளாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே சின்ன சின்ன பொம்மைகள். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள விஷயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். பாண்டா கரடி பொம்மை, லவ் எம்பளம், சின்ன சின்ன குட்டி குழந்தை மாதிரியும், சிங்கம் மாதிரியும், புலி மாதிரியும், யானை மாதிரியும், அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இங்கே இருக்குது. இந்த பொம்மை வந்து அந்த கண்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கரடி பொம்மை இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. குழந்தைகளுக்கு எது எடுத்துக்கிட்டாலும் உண்மையிலே பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இது தான் பாருங்கள். தலைக்கவசம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது வந்து தேவை உள்ள ஒரு விஷயம். தலைக்கவசம் உயிர்கவசம். இது கட்டாயம் வந்து நம்ம எல்லாரும் அணியணும். முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து. இந்த தலைக்கவசம் அணிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய உயிரை வந்து எப்பயுமே நல்லபடியாக பாதுகாக்க முடியும். உடம்பில் அடிபட்டால் கூட தலையில் அடிபடாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், இந்த தலைக்கவசம் அணிஞ்சோம்னா நம்ம உயிரை பாதுகாக்கலாம். அதனால் கட்டாயம் எல்லோரும் அணிங்க. தலைக்கவசம் அணியிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. இப்போ அந்த அம்மாக்கிட்டே போய் நம்ம இதை பற்றி விசாரிப்போம் வாங்க. இப்போ எத்தனை வருஷ காலமாக நீங்கள் இந்த கடையை வந்து போட்டுருக்கீங்க? இது வந்து இப்போ 3 மாதம். சரி. திருவிழா கடை எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே போய் போடுவோம். சரி. டாய்ஸு இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே போய் போடுவோம். சரி. இவங்க வந்து ராஜபாளையத்துலேயும் டவுன்லேயும் போட்டுருக்காங்க கடை. ஆனந்த் தேட்டர் பக்கத்துலேயும் அந்த கடை இருக்குது. அங்கேயும் நீங்கள் போய் வாங்கிக்கிறலாம். குறைஞ்ச விலையிலேயே நல்லா தாராங்க. உங்களுக்கு ஏற்றா போல் உங்களுடைய தலைக்கவசத்துக்கு ஏற்றா போல் இந்த தலைக்கவசமும் தாராங்க. குழந்தைகளுக்கும் நல்லா கிஃப்ட் மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள், அதாவது பொம்மைகள், மற்றபடி இந்த பேக்கு, இந்த சொற்று அணிகிறது, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ஏற்றா போல் நிறையா கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கேயும் போய் வாங்கிக்கிறலாம். இது வந்து லேடிஸ் ஹெல்மெட்டு இல்லையா? இந்த லேடிஸ் ஹெல்மெட்டு இப்போ இது எவ்வளோ வரும்? இந்த ஹெல்மெட்டு வந்து 750 ரூபா அந்த ஹெல்மெட்டு சொல்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஹெல்மெட்டு. இதில் வந்து இந்த ஐஎஸ்ஐ முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இது எப்படி இருக்கா? சரி. ஐஎஸ்ஐ முத்திரையோட இந்த ஹெல்மெட் வந்து வச்சு விற்கிறாங்க. சரி. வந்து பின்னாடி இந்த மாதிரி டிசைன் வச்சு வரும். சரி. கொஞ்சம் டிசைனாக வந்தால் கொஞ்சம் ரேட் சார்ஜ் வரும். இது வந்து 1050 வரும். 1050. 1050 ரூபா. 1050 ரூபா. சரி. இது பசங்க கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி வச்சுருக்கோங்க. பசங்க வந்து
வந்து கொஞ்சம் அதிகமாக விரும்பி எடுத்துக்குவோம். அதே கொஞ்சம் அந்த பின்னாடி இந்த மாடல் இல்லாமல் ஆ இந்த மாடல் இல்லாமல் இது கொஞ்சம் இதாக வரும். சரி. மாடல் பின்னாடி மாடல் இருக்காது. இது கொஞ்சம் நிறைய டிசைனாக வரும். இது அதோட ஒரு 100 ரூபா கம்மியாக வரும். 100 ரூபா கம்மியாக ஹெல்மெட் வந்து இந்த ரோட்டில் வந்து ஹைவேல மோஸ்ட்லி வந்து ஹெல்மெட் கொஞ்சம் அணிஞ்சிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்களே இங்கே வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு தான். 2 சின்ன பிள்ளைங்க இருக்குது. கேமராமேன் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இங்கே கூட கொஞ்சம் இந்த பல்க் பக்கத்தில் தான் அமீன் ஹோட்டல் ஆப்போசிட்டில் போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு அங்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுது. ஸோ இப்போ ஹைவேல ரோட் சைட் மேக்ஸிமம் போகிறவங்க கொஞ்சம் ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு போங்க. தலைக்கோசம் உயிர் கோசம் இல்லையா? கட்டாயம் கட்டாயம் கட்டாயங்க. கட்டாயம் எல்லாரும் ஹெல்மெட் அணிங்க. உண்மையிலேயே அக்கா சொன்ன மாதிரி கட்டாயம் ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தலைக்கவசம் அப்படிங்கிறது உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் அணியணும் எல்லாரும். வாங்க, அவங்க சொன்ன ரேட்டை விட நம்ம கம்மி பண்ணினாலும் கேட்டாலும் கட்டாயம் தருவாங்க. அதனால் எல்லோரும் மக்களை வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு பொது நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுடன் லா பேச்சியப்பன், இளைஞர்கள் கூட்டம். பாய்.